Hello friends, this is Pranav from GV Computers. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ஒரு PC பில்ட் தாங்க பார்க்க போறோம். இது யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா வீடியோ எடிட்டர்ஸ், கேமர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், சோ இது மூணு பேருமே இல்லைங்க. பக்கத்துல அது அறுவாளையறா, இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். இது வந்து என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போறாங்க ஃபர்ஸ்ட் சொல்லிடுறோம். அதை பேஸ் பண்ணி யாருக்குன்னு அப்புறமேட் பார்ப்போம். டெக்லா, ரீபார் கேட் அண்ட் ஆட்டோ கேட். ஸோ இந்த மூணு சாஃப்ட்வேர்ஸ் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பிசி பில்ட் பண்ணுறாங்க. ஏதோ பேசுறியா? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரீபார் கம்பெனிக்கு தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க இந்த சாஃப்ட்வேர்ஸ் வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னா 3D மாடலிங் ஃபார் ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸ்க்கு வந்து 3D மாடலிங், எஸ்டிமேஷன், பட்ஜெட் இதுக்கெல்லாமே வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் ஆக போகுது. ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ்க்கு வந்து ப்ராசஸர் அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு ரெண்டுமே கொஞ்சம் இன்டென்சிவாக யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்களோட பட்ஜெட் வந்து 1.15 lakhs அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்குள்ள டோட்டல் பிசியை வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் வச்சு நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம் சொல்லி டோட்டலாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் என்ன அப்படின்னா ப்ராசஸர். என்ன ப்ராசஸர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னா i9ஓட 12900K ப்ராசஸர் தாங்க. இறந்தலன் 13-14 யூஸ் பண்ணிருக்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா கமெண்ட்ஸ்ல 14 யூஸ் பண்ணிருக்கலாம், 13 யூஸ் பண்ணிருக்கலாம் சொல்லுவீங்க. எதுக்காக 12 அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர்ஸ்க்கு வந்து பேசிக்கா ரிக்வயர்மெண்ட் வந்து i9 ப்ராசஸர் 10th gen and above வேணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அண்ட் இவங்களுக்கு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸும் இருக்கு. ஸோ i9 தான் வேணும்னு சொல்லி கண்டிப்பா இருந்துட்டாங்க. அதுக்கு மேல 14 ஜெனரேஷன்ஸ்ல கொஞ்சம் வந்து இந்த ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் வரனால உங்களுக்கு வந்து கஸ்டமரே வந்து 12 gen இருந்தாலே போதும். ஸோ we also suggested 12900K. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராசஸர் போயிருக்கும். இந்த ப்ராசஸரில் 16 கோர்ஸ் இருக்குங்க. இத்தனை நாள் நம்ம சேனலை பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க. AMDனா டேரெக்டாக கோர்ஸ் மட்டும் சொல்லுவோம். ஆனால் இன்டெல் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சின்னு சொல்லி கோர்ஸ் ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்குங்க. இந்த ப்ராசஸரில் 8 எஃபிஷியன்சி கோர்ஸ் அண்ட் 8 பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் வந்துருது. பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸோட பேஸ் கிளாக் ஸ்பீட் வந்து 3.2 அண்ட் பூஸ்ட் கிளாக் ஸ்பீட் வந்து 5.1 இருக்கு. அண்ட் L2 கேஷ் வந்து 14 MB இருக்குங்க. ஸோ i9 ப்ராசஸரில் 12th genல இது வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் K வெர்ஷன் தான் நீங்கள் ஃபியூச்சரில் ஓவர் கிளாக் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் காம்பனன்ட் என்னன்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மதர் போர்டு தான் பிசிக்கான பேக் போன் சொல்லி ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பேன். ஏகப்பட்ட ஆபரேஷன் முதுகுல. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிசிக்கான பேக் போன் தான் பார்க்க போறோம். என்ன மதர் போர்டு அப்படின்னு பார்த்தோம்னா MSIயோட Z790 P-Wi-Fi. ஸோ இதே போர்டு வச்சு நம்ம இன்னொரு வீடியோவும் போட்டிருப்போம், ஒரு 3-4 months பேக் இருக்கும். ஸோ இதே இன்டெல் பில்டுக்கு இதே போர்டு வச்சு போட்டிருப்போம். ஏன் இந்த போர்டை நம்ம நிறைய சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா K ப்ராசஸருக்கு 790 போர்டு இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஓவர் கிளாக் பண்ணும்போது VRM லெவல்ஸ்லாம் வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் நீட்டாக இருக்கும். இதுலேயே வந்து 2 M.2 ஸ்லாட்ஸ் வந்துருது, 4 RAM ஸ்லாட் வந்துருது. அண்ட் பேசிக்காக கவர் ஆக வேண்டிய எல்லா விஷயமும் இதில் இருக்குங்க. ஸோ இந்த மதர் போர்ட் ஃபார் K ப்ராசஸர் வில் பி a பெஸ்ட் சாய்ஸ். ஸோ அடுத்து வந்து RAM தாங்க. ஸோ என்ன RAM யூஸ் பண்ணியிருக்கோம்னா G-Skillோட Ripjaws RAM தான் யூஸ் பண்ணியிருக்கோம். DDR5ல 16GB × 2 டோட்டலாக 32GB யூஸ் பண்ணியிருக்கோம் 5200 MHz. ஸோ நம்ம டியூவல் ஸ்லாட்டாக போட்டிருக்கனால நம்மளுக்கு பெட்டராகவே இருக்குங்க. அண்ட் ஃபியூச்சரில் அவங்க இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னாலும் இன்னும் 2 RAM ஸ்லாட்ஸ் இருக்குது, நீட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். என்னதான் மதர் போர்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக M.2 ஸ்லாட்ஸ் கொடுத்துருந்தாலும் நம்ம இப்போ போட போகிறது ஒரே ஒரு SSD தாங்க. என்ன SSD அப்படின்னு பார்த்தோம்னா XPGயோட S70 Blade 1TB NVMe SSD தான். இது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்னா நம்மளுக்கு வந்து Gen 4லயே ஸ்பீட் அதிகமாக இருக்கிற SSD இதுதான். அண்ட் பட்ஜெட்லேயும் ஒரு SSD. ஸோ இது வந்து அரௌண்ட் 7000 to 7500 MB/s உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் இருக்கு. ஸோ ஆப்வியஸாக இது சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யோசிக்கலாம் எதனால் வந்து WD Black அண்ட் சாம்சங் 990 EVOலாம் விட்டுட்டு இதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ XPG வந்து நம்மளுக்கு பட்ஜெட்லேயே கிடைக்கும். நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குன்னு சொல்லி. ஸோ அதனால நம்ம இது போயிருக்கோம். இதுவே வந்து நம்ம WD Black SN850X போகலாம். அண்ட் சாம்சங்கில் 990 EVOவும் போகலாம். அது வந்து ஒரு 2000 rupees எக்ஸ்ட்ரா வரும். அண்ட் ஒன் மோர் திங், சாம்சங் நீங்கள் போனீங்கன்னா நார்மலாக சொல்கிறேன் இன்னும் பெட்டராகவே இருக்கும். எதனாலனா DRAM வந்து அதில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. ஸோ DRAM இருக்கும்போது உங்களுக்கு கேஷ் மெமரி மாதிரி ஒர்க் ஆகும், SSDலேயே இன்னொரு கேஷ் மெமரி மாதிரி. ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்டராக இருக்கும். ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு கம்மியாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம் இந்த NVMe SSDயில் பார்த்தோம்னா XPGயில் பார்த்தோம்னா ஹீட் சிங்க் கூட கொடுத்துட்றாங்க. உங்கள் மதர் போர்டில் ஹீட் சிங்க் இன்பில்ட்டாக வராமல் இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ப்ராசஸர் அண்ட் கிராஃபிக்ஸ் இன்டென்சிவாக இருக்கும் இந்த சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு என்ன சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிகாபைட்டோட RTX 3060 12GB வேரியன்ட் கிராஃபிக்ஸ் கார்டு தான் சூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் நினைக்கலாம் ஏன் 4070 போயிருக்கலாமே, இல்லை 4060 போயிருக்கலாமேன்னு. பட் அவங்களுக்கு
VRAM கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பெட்டராக இருக்கும் எங்கள் யூசேஜுக்கு அப்படின்னு சொன்னனால நம்ம வந்து 3060 யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த காம்பனன்ட் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ எப்படி ஃபோன்ஸில் ஹையர் அண்ட் போக போக அதில் இருக்கிற பாக்ஸில் இருக்கிற அடாப்டரு கேபிள் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வெறும் ஃபோன் மட்டுமே 60,000 50,000 கொடுக்குறாங்களோ, டேய் இப்போ அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா? அதே மாதிரி நம்ம ப்ராசஸர்லேயும் வந்து ஹை அண்ட் போக போக நம்மளுக்கு கூலரை கட் பண்ணிடுவாங்க. அதாவது ஸ்டாக் கூலர் வராது. எதனால் வராது அப்படின்னா அவங்க கொடுக்குற கூலர் வந்து அவ்வளோ எஃபிஷியண்ட்டாகவும் இருக்காது. நம்ம i7 i9 இல்லை Ryzen 7 Ryzen 9 போகும்போது எஃபிஷியன்சி அதிகமாக வேணும். ஏன்னா ப்ராசஸர் ஹீட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது அண்ட் பர்ஃபார்மன்ஸும் நிறைய கொடுக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம எய்தர் ஒரு ஏர் கூலர், நல்ல ஏர் கூலராக போகணும், இல்லைனா லிக்விட் கூலர் போகணும். நம்ம என்ன போயிருக்கோம் அப்படின்னா MSIயோட கோர் லிக்விட் M240 லிக்விட் கூலர் தான் போயிருக்கோம். இது வந்து டியூவல் ஃபேன் லிக்விட் கூலர். ஸோ இந்த பிசிக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அடுத்த காம்பனன்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கால்குலேஷனுங்க. நீங்களும் வந்து உங்கள் SMPS சூஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ப்ராசஸரோட டோட்டல் பவர் கன்சம்ஷன் பார்க்கணும். இது வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அண்ட் எப்பயுமே வந்து பீக் லோட் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நார்மலாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் i9 12900K அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 210லேருந்து 240 வாட்ஸ் வரைக்கும் இழுக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ பீக் லோட் வந்து 240 வாட்ஸ், அதை நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். பட் சேஃபர் சைடுக்கு அதுவே போட்டுக்கலாம். ஸோ 240 வாட்ஸ். அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டோட பவர் கன்சப்ஷன் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்கள் மாடலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதாவது RTX 3060 பவர் கன்சப்ஷன் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பவர் அவுட்புட் வரும். ஸோ இதுக்கு வந்து பீக் லோடில் 170 வாட்ஸ்னு வந்திருக்கு. ஸோ 240 + 170 அப்படின்னு போட்டோம்னா அரௌண்ட் 310 வருது. நம்ம எப்பயும் வந்து மற்ற காம்பனன்ஸ்லாம் இருக்குது, பவர் ஃபேக்டரெல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோம், 1.5 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது அரௌண்ட் 610 to 615 வாட்ஸ் வருது. இதோட டோட்டல் பவர் கன்சப்ஷன் அது பீக் லோட், அதாவது ஃபுல் லோட் ஓவர் கிளாக்லாம் பண்ணி எடுக்கும்போது இவ்வளோ வருது. நம்ம சூஸ் பண்ண SMPS என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 750 வாட்ஸ் பிரான்ஸ் சர்டிஃபைட் SMPS. ஸோ 750 வாட்ஸ் பிரான்ஸ்னா நம்மளுக்கு வந்து எஃபிஷியன்சி 82% கிடைக்குங்க. ஸோ 750ல் 82% அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அரௌண்ட் 615 to 620 வாட்ஸ் வருது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸர், இந்த கிராஃபிக்ஸ் கார்டு அண்ட் நம்ம பவர் ஃபேக்டர், அதாவது மற்ற காம்பனன்ட்ஸ்லாம் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது இதே ரேஞ்ச் தான் வந்துச்சு. ஸோ பர்ஃபெக்டாக இந்த SMPS யூஸ் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏங்க கரெக்டாக கொடுத்துருக்கீங்க, ஒரு 5 to 10 வாட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஏன்னா நம்ம ஓவர் கிளாக் பண்ணி பீக் லோடில் யூஸ் பண்ணும்போது தான் இவ்வளோ வரும். இல்லைனா வந்து ஒரு 50 to 60 வாட்ஸ் வந்து கம்மியாக தான் எடுக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாகவே இருக்கும். அடுத்த இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் என்ன பார்த்தீங்கன்னா கேபினெட் தாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சு அசம்பிள் பண்ண போகிறது. சில பேருக்கு வந்து பேசிக்காக இருந்தால் போதும், சில பேருக்கு வந்து ஃப்ளாஷியாக வேணும்பாங்க, சில பேர் வந்து லுக்கு நல்லா இருக்கணும், எஸ்தெட்டிக்காக இருக்கணும்னு சொல்லி. இவங்க வந்து எனக்கு எஸ்தெட்டிக்காக இருக்கணும், லுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம 3 சைட்ஸ் வந்து கிளாஸ் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கோம். 4 ஃபேன் இன்பில்ட்டாக வந்துடுது, சைட்ஸில் 3 ஃபேன் அண்ட் ரியரில் ஒரு ஃபேன் வந்துடுது. இது எல்லாமே வென்டிலேஷனுக்கு சூப்பராக இருக்கும். நான் சொல்கிறதோட அசம்பிள் பண்ணிவிட்டு டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து சூப்பரான வியூ கிடைக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அசம்பிளி வீடியோக்கு போயிடலாம். பிசியை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சுங்க. லுக்ஸ் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. ஸோ ரொம்ப எலகண்ட்டாகவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் வுட்டன் தீமோட டோட்டலாக வந்து 4 ஃபேன் வந்து கேபினெட்டோட வந்துடுது. 2 ஃபேன் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கீழே வச்சுருக்கோம். தட் இஸ் ஏஓ கூலர் இருக்குது. ஸோ டோட்டலாக நம்ம பார்த்தோம்னா 6 ஃபேன் இருக்குங்க. சூப்பர் லுக்ஸாக இருக்குது. இந்த ஃபேன்ஸோட டிசைன்ஸும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இந்த பிசியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஜஸ்ட் அவங்க தேவையான சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு எடிட்டராக இருந்தீங்கனாலும் திஸ் பிசி வில் ஒர்க். ஏன் அப்படின்னா நம்ம RTX 3060 கார்டு போட்டிருக்கோம் அண்ட் i9 12900K. ஸோ ஒரு 1.1 lakhs 1.15 lakhsக்குள்ளே பட்ஜெட் வச்சுருக்கீங்க. நீங்கள் இந்த பிசி அப்படியே பார்க்கணுன்னா கூட உங்களுக்கு ரெண்டரிங் ஸ்பீட் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸும் நல்லா யூஸ் பண்ணலாம். அண்ட் கேமிங்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தி AAA டைட்டில் கேம்ஸ் வந்து சூப்பரான FPSல விளாட்லாம். தட் இஸ் நியர்லி 100 FPS வரைக்கும் நீங்கள் சூப்பராக விளாட்லாங்க.
ஸோ இந்த மாதிரி ட்ரீம் பீசஸ் நீங்களும் பில்ட் பண்ணணும், உங்கள் ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்றபடி பில்ட் பண்ணணும்னா நம்ம ஸ்டோரோட லொக்கேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து எங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக பில்ட் பண்ணலாம். இல்லை நம்ம ஃபோன் நம்பர்ஸும் கொடுத்துருக்கோம், அதுக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்ம வெப்சைட் லிங்க்கும் இருக்குது, அதில் வந்து இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸ் எல்லாமே இருக்கும், அதை நீங்கள் செப்பரேட்டாக ஆர்டரும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிசி பில்ட் வீடியோஸ், ப்ராடக்ட் கம்பேரிசன் வீடியோஸ் அண்ட் ப்ராடக்ட் நாலேஜ் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஜிவி கம்ப்யூட்டர்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எனி டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட். பை.